ஹalleluya. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் கர்த்தர் நம்மை ஆடுகளாக அறிந்திருக்கிறார். நாம் அவரை நல்ல மெய்ப்பனாக அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி, அவருடைய ஆடுகளாக இருக்கிற நாம் அவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டு அவரையே பின்பற்றக்கூடிய ஒரு வாக்கியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். சங்கீதம் 103 கூட நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற வாக்கியமுள்ள ஆடுகளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை, கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல மேய்ச்சலை நாம் கண்டடைகிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பரிபூரணத்தை கொடுக்கத்தக்கதாக நம்மை அறிந்தவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி, நாமும் அவருடைய ஆடுகளாக இருந்து அவருடைய நல்ல மேய்ப்பரின் கீழாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அறிவை அடைந்து நாம் போகத்தக்கதாக நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூட நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒருபுறம் நமக்கு மேய்ப்பராக இருந்தாலும் அவர் ஆட்டுக்குட்டியானவராக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக, வாய் திறவாத இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியானவராக அங்கு சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் ஒவ்வொரு ஆடுகளின் நிலைமையும் நன்றாக உணர்ந்தவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூட அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமும் ஈசாக்கை பலியிட போகும் பொழுது அங்கே யெகோவா ஈராக ஒரு ஆட்டுக்குட்டியாகவே கர்த்தர் வெளிப்பட்டார். ஆகையினாலே ஒவ்வொரு ஆடும் கடந்து போகிற பாதைகளை, ஒவ்வொரு ஆடும் எப்படியான நிலைமைகளில் இருக்கிறது என்பதை அறிந்தவராய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிறார். ஆகையினாலே அவர் சிறுவையிலே அவர் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து அந்த ஆட்டுக்குட்டியானவராகவே அவர் பலியானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆடுகள் என்று சொல்லி வரும்பொழுது எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரத்துல இருக்கிற 11ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆடுகளை விசாரிக்கிறவராக, அவர் விசாரிக்கிறதற்கு அறிந்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆடுகளை தேடுகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்துல வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த இடத்துல ஒரு மேய்ப்பன் தன்னிடத்துல இருந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போனாலும் அதை தேடி அவர் கண்டுபிடித்து சந்தோஷத்தோடு அதை தன் தோளின் மேலே போட்டுக்கொண்டு வருகிற ஒரு மேய்ப்பனாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மேய்ப்பனும் அப்படிதான். நாம் எங்கே தூரம் போயிருந்தாலும், வெளிவிலகி போயிருந்தாலும், வேறு சத்தத்தை கேட்டு அப்படியாக வேறு பக்கமாக நாம் திரும்பி போயிருந்தாலும், என் ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னைதான் பின் செல்ல வேண்டும், என்னுடைய ஆடுகளை நான் தேடி விசாரிப்பேன் என்று சொல்லி இது அப்படியாய் தூரம் போயிருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் தேடி விசாரித்து அவருடைய தோளின் மேலே சுமக்கிற நல்ல மேய்ப்பனாக நம்மை இந்த நாளிலே நமக்கு அவர் அறியப்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆடுகளை எல்லாம் தேடி மந்தாரமான நாளிலே அவைகள் எல்லாம் சிதறண்டு போன இடங்களிலெல்லாம் இருந்தும் அவைகளை கூடி வரப்படுவேன் என்று சொல்லி, இந்த காலகட்டங்களிலே, இந்த சூழ்நிலைகளிலே பலவிதமான சிதறடிக்கப்பட்ட நிலைமைகளாக ஆடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் தேடி அவற்றை எல்லாவற்றையும் அவர் தேடி கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவைகளை எல்லாவற்றையும் இதோ அவர் தேசங்களிலிருந்தும் சேர பண்ணி அவைகளை சுய தேசத்துக்கு கொண்டு வந்து அவைகளை இஸ்ரவேலின் மலைகளிலே மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக கர்த்தர் சிதறுண்டு போனதையும் இதோ வழிவிலகி போனதையும் எல்லா ஆடுகளையுமே அவர் தேடி விசாரிக்கிறவராக நல்ல மேய்ப்பராக இருந்து அவர் உயர்ந்த மலைகளிலே நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அதை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். வசனம் 16 சொல்லப்படுகிறது, ஒரு ரெஸ்டரேஷன் அந்த இடத்திலே காணப்படுகிறது. காணாமல் போனதையெல்லாம் தேடுவாராம், துரத்துண்டதை அவர் திரும்ப கூட்டி சேர்ப்பாராம், எலும்பு முறிந்ததெல்லாம் அவர் காயம் கட்டுவாராம், நசர் கொண்டதெல்லாம் அவர் திடப்படுத்துவாராம்.
நியாயத்துக்கு தக்கதாக மேய்ப்பாராம். புஷ்டியும் விலமுள்ளவைகள் எல்லாம் அவர்களோடு கூட போராடின காரியங்கள் எல்லாம் அழிந்து போட்டு அப்படியாக அந்த ஆடுகளை எல்லாம் தன்னுடைய ஆடுகளாக, தன்னுடைய சத்தத்துக்கு அறிந்திருக்கிற ஆடுகளாகவே அவர் மேய்த்து நடத்துகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆடுகள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆட்டுக்கும் இன்னொரு ஆட்டுக்கும் ஏற்படுகிற எல்லா விதமான கொழுத்த ஆடுகளுக்கும் இதோ இழைத்த ஆடுகளுக்கும் இருக்கிற எல்லா விதமான வழக்குகளோ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவைகளையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி வசனம் 20 அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் ஒரு பாதுகாப்பை, நல்ல ஒரு உறுதியான தன்னை அறிந்திருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 22வது வசனத்தில் எசேக்கியேல் 34:22 அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நீ சூறையாடாதபடிக்கு ரட்சித்து நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவரே அதிபதியாக இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை அவர் செய்கிறார். துஷ்ட மிருகங்கள் இல்லாதபடிக்கு அவர் அழித்து போடுகிறார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் 26 அவர் சொல்லுகிறார், நான் மேட்டியும் அவர்களையும் வசனம் 26 அவர் சொல்லுகிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அதனாலே அவருடைய ஆடுகளாக, அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக நாம் அவர் பின் செல்லத்தக்கதாக கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மை அவர் அறிந்து கொண்ட மேய்ப்பனாக இருந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படிக்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். உசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதனால்தான் அப்படியாக சொல்லப்படுகிறது, நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படிக்கு தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியில் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி ஆவியானவருடைய அந்த ஆளுகையையும் இதோ நாம் அவருடைய வருகையை இதோ முன்மாறி பழைய பின்மாறியும் வெளியில் கொண்டிருக்கிற ஆவியானவரின் காலத்திலே இருக்கும் பொழுது எப்படியாக அவருடைய முதல் புறப்படுதல் அருணோதயம் போல புறப்பட்டு வந்ததோ அப்படியே அவருடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லுகிற அந்த அறிவிற்குள்ளாக நாம் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை மேய்க்கத்தக்கதாக அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாம் இருக்கத்தக்கதாக அவருடைய சத்தத்தை கேட்கிற இதோ அந்த ஜனங்களாக ஆடுகளாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அவரே ஆட்டுக்குட்டியானவரே இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக மேய்க்கிறவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரம் 31 46 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால், அறிவடைந்து கர்த்தருக்கு பின்பாக அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் போகத்தக்கதாக எதற்காக என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடு கூட வருவார், மகிமையுள்ள சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு நியாயாசனத்தை போல அந்த இடம் நியாய தீர்ப்பை போல அந்த இடம் விவரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் வரும்பொழுது அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். அந்த இடத்துல அந்த மேய்ப்பனானவர் என்ன செய்வாராம், செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பார்த்து இதோ செம்மறி ஆடுகளை எல்லாம் வலது பக்கமாக வாருங்கள், வெள்ளாட்டுக்குட்டிகளை வெள்ளாடுகளை எல்லாம் பார்த்து இடது பக்கமாக போங்கள் என்று சொல்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். செம்மறி ஆடுகளை பார்த்துதான் அவர் என்ன சொல்வாராம், வசனம் 34 பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கிற இதோ அவருடைய வலது பாரசத்துல இருக்கிற இதோ அவருடைய செம்மறி ஆடுகளாக இருக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், எப்பொழுது எப்பொழுது நாங்கள் அப்படியாக இதோ நாங்கள் அப்படி வர்றதுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பசியாயிருந்தவர்களுக்கு நீங்க போஜனம் கொடுத்தீங்க, தாகமாயிருந்தவர்களுக்கு நீங்க தண்ணீர் கொடுத்தீங்க, இதோ அந்நியரான மனுஷரை நீங்க சேர்த்து கொண்டுங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் வஸ்திரத்தை கொடுத்தீங்க, நோயுற்றவர்கள் எல்லாம் போய் வியாதியில் இருந்தவங்களை எல்லாம் போய் நீங்க விசாரிச்சீங்க, காவலிலே இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் போய் விசாரித்தீர்கள். அப்படியாக அந்த சிறியவர்களுக்கு சிறியவர்களுக்கு செய்த காரியத்தை எல்லாவற்றையும் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அந்த ஆடுகள் அப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை அப்படியாக இதோ மற்றவர்களை விசாரிக்கிற கர்த்தரை போல நல்ல காரியங்களை செய்யத்தக்கதாக எல்லாவற்றிலுமே கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டு அவருடைய
அவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய வலது பரிசத்திலே போய் நிற்கிற இதோ அவரை வலது பக்கமாக போகிற செம்மறியாடுகளாக இருக்க இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தரும் ஏதோ இடது பக்கம் போகிற அந்த நித்திய ஆக்கினைக்கு போக வேண்டாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே நீங்கள் என் ஆடுகள் இதோ ஆடுகள் எல்லாம் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும் என்று சொல்லி அவருக்கு பின் செல்லும்படிக்காகவே நல்ல மேய்ப்பனாக, அது மாத்திரமல்ல அவர் எப்படியாக ஆட்டுக்குட்டியானவராகவே இருந்து இதோ ஒவ்வொரு ஆடுகளும் கடந்து போகிற காரியங்களை கண்டு அவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி இதோ நம்முடைய வருகைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணித்து இந்த நாளிலே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் என்று சொல்லி நாம் செபிப்போம். அல்லேலூயா. தேவனம் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்துல இருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதியே உன் நன்றியோடு ஸ்தோத்தரித்து வரவேற்கிறோம் தகப்பனானவரே. இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனானவரே. இயேசு ராஜா, இதோ உம்முடைய ஆடுகளாக இருக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய சத்தத்தை அறிந்து கொண்டு உங்களுக்கு பின் சென்றே தகப்பனானவரே. அப்பா, இதோ வலது புறத்திலே போகிற தகப்பனே, நல்ல ஆடுகளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் தாமே இந்த நாளிலே எங்களுக்கு அறிவை புகட்டினீர், உமக்கு நன்றி ராஜா. அப்படியே ஆடுகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் கர்த்தர் உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் தகப்பனே உடைய கர்த்தாவே உடைய கிருபையை விளங்க பண்ணி காயம் கட்டி சுகப்படுத்தி தகப்பனை சிதறுண்டதை எல்லாம் கூட்டி சேர்த்து ஆசீர்வதித்து தகப்பனே நல்ல தொழுவத்திலே எங்களை மேய்த்து இதோ தகப்பனானவரை இறுதியிலே நித்தியத்திலே கர்த்தரே எங்கள் மேய்ப்பராக சிங்காசனத்திலே வீற்றிருந்து நீரே எங்களை மேய்த்து தகப்பனானவரே கண்ணீரெல்லாம் துடைத்து தகப்பனானவரே நீரே அந்த நித்திய வாழ்க்கை எங்களுக்கு கொடுகிறீர் என்று சொல்லி நம்பி கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி ஆடுகளாக எங்களை அறிந்து கொண்டு அப்படியாய் தோளின் மீது வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறவரை உமக்கு கூடான கூடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தருக்கு சாட்சியாக நாங்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக எல்லாருக்கும் நாங்கள் நன்மைகளை செய்கிறவர்களாக இருக்க, விசாரிக்கிறவர்களாக இருக்க, அப்பா உம்முடைய கர்த்தாவை இந்த குணநலங்களை நாங்கள் பெற்று வாழ்ந்து உம்மிடத்துல இருந்து தகப்பனானவரே அந்த நித்தியமான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறீர். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அறிந்திருக்கிற கர்த்தருக்கு கூடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள்வி ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you all.